ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நிலைராஜ் பேசுகிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஓம் நம சிவாய அப்படின்ற பஞ்சாட்சர மந்திரத்துக்கான பொருள் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ரேடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். உங்கள் ஆதரவே எனக்கு பலம். தயவு செஞ்சு நம்ம சேனலுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. வாங்க ரேடியோக்குள்ளே போகலாம். சொல்லியிருந்தேன் இல்லையா, ஓம் நம சிவாய அப்படின்ற பஞ்சாட்சர மந்திரத்துக்கு பொருள் என்னன்னா, ஓம் நம சிவாய அப்படின்னா ந அப்படின்னா நீரை சொல்லக்கூடியது, தண்ணீரை சொல்லக்கூடியது தான் ந அப்படின்ற எழுத்து. ம அப்படின்னா மண், நிலத்தை குறிக்கக்கூடியது, நிலத்தை சொல்லக்கூடியது தான் மண். ம ந ம. சி அப்படின்னா நெருப்பு, நெருப்பை சொல்லக்கூடியது, அதுதான் சி அப்படின்ற எழுத்து. வா அப்படின்னா காற்று, காற்றை குறிக்கக்கூடியது, சொல்லக்கூடியது தான் வா அப்படின்ற எழுத்து. ய அப்படின்னா வானத்தை குறிக்கக்கூடியது, அதான் நீர், நிலம், நெருப்பு, ஆகாயம், காற்று. பஞ்சபூதம் ந ம சி வா ய, பஞ்சபூதத்தையும் குறிக்கக்கூடியது. இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? பிரபஞ்சம் பார்த்திருக்கீங்களா? பிரபஞ்சம், அதற்கான வடிவம் என்னது? லிங்கம். லிங்கத்தை வணங்கினால் பிரபஞ்சத்தை வணங்குவதற்கு சமம். நம்ம லிங்கம், சிவலிங்கத்தை கும்பிட்டோம்னா இந்த பிரபஞ்சத்தை கும்பிட்றதுக்கு சமம். லிங்கத்தை, சிவலிங்கத்தை கும்பிட்டு அதோட அருளை வாங்கினா இந்த பிரபஞ்சத்தினுடைய அருளை வாங்குவதற்கு சமம். லிங்கம் வேற, பிரபஞ்சம் வேற இல்ல. பிரபஞ்சம்தான் லிங்கம், லிங்கம் தான் பிரபஞ்சம். உலகம்தான் சிவன், சிவன் தான் உலகம். சரி, இதே மாதிரி